இப்போ இந்த லோகோ பார்க்கும்போது இது என்ன செக்டாரை டினோட் பண்ணுதுன்றத சொல்லுங்க. எஜுகேஷன். ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட் லைன். இப்போ இந்த லோகோ பார்க்கும்போது இது என்ன பிஸ்னஸாக இருக்கும்? மில்க் ப்ராடக்ட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட் லைன். இப்போ இந்த ஃபாண்ட்டை பார்க்கும்போது இது எந்த ஏஜ் குரூப்கான ஒரு ப்ராடக்டாக இருக்கும்? சூப்பர். இப்போ இந்த கலர் பார்க்கும்போது என்ன டீம் ஞாபகம் வருது? ஃபேண்டாஸ்டிக். 4 கேள்வியும் கரெக்டாக போது சொல்லிட்டீங்க. தப்சாண்டா விக்கி. ஓகே. ஸோ இப்போ இந்த 4 எலமெண்ட்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டில் எந்த டெக்ஸ்ட்டுமே இல்லை, எதுவுமே இல்லை. பட் அதோட ஷேப்பை வச்சு நீங்கள் என்ன செக்டார்னு கரெக்டாக சொல்லிட்டீங்க. இதே தான் ரெண்டாவது இதில் அந்த கலர்ஸையும் அதில் ப்ளே பண்ண எலமெண்ட்ஸும் வச்சு அது என்ன பிஸ்னஸாக இருக்குன்னு உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுது. இதே தான் தேர்ட் ஒன். அந்த ஃபாண்ட்டை வச்சு அந்த ஏஜ் குரூப்பை உங்களால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அண்ட் கலரை வச்சு அது என்ன பிராண்டாக இருக்குன்றதை உங்களால் கெஸ் பண்ண முடியுது. இது பேர் தான் டச் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு லோகோ மட்டும் ஒரு பிராண்ட் கிடையாது. அப்போது ஒரு பிராண்டாக கன்சியூமர் கிட்ட போய் உங்களோட பிஸ்னஸ் சேரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய டச் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். அந்த டச் பாயிண்ட்ஸ் ஒரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும்.